வெறும் 10 நிமிஷம் மட்டும் போதுங்க. நீங்க அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க ரிமூவ் பண்ணி பாருங்க. உங்க ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டா, பிரைட்டா மாறிடும். அது மட்டும் இல்ல, இதுக்கு முக்கியமா ஒரு ஆயில நம்ம பயன்படுத்தியிருக்கோமா, அந்த ஒரு ஆயில் நமக்கு போதுங்க. நம்ம ஃபேஸை சுருக்கங்கள் இல்லாமலும், பிக்மெண்டேஷன் இல்லாமலும், நல்லா பிரைட்டாகவும், க்ளோவாகவும் மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஃபேஸில் நிறைய கருந்திட்டுக்கள், கருவளையங்கள் நீண்ட நாட்களாக போகாமல் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். கேரள மக்கள் காலங்காலமாக பயன்படுத்திட்டு வர ஒரு முக்கியமான ஆயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஆயிலை பயன்படுத்தி தான் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்குங்க. அது என்ன ஆயில் அப்படின்னா கோகோனட் ஆயில் தாங்க. சுத்தமான கோகோனட் ஆயில் தான் நம்ம எடுத்துருக்கோம். நல்லா செக்கு நாட்டில் கோகோனட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த கோகோனட் ஆயிலை வந்து ரெகுலராக நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவாக மாய்ஸ்சராக இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த விதமான ஒரு சுருக்கங்களும் இருக்காது. ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு க்ளோ கொடுக்குங்க. ஹோல் பாடிக்குமே நீங்கள் இந்த கோகோனட் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்கள் ஹோல் பாடியுமே. இந்த கோகோனட் ஆயில் மட்டும் தனியாக யூஸ் பண்ணுறதை விட இது கூட இன்னொரு ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டோம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 ஸ்பூன் அளவு கூட வேண்டாம் நமக்கு, அதுலேயும் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். இது என்ன ஆயில் அப்படின்னா சுத்தமான பாதாம் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்குனே தனியாக நமக்கு விற்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிலாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நான் ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கோகோனட் ஆயிலும் பாதாம் ஆயிலும். அப்படி உங்கள்கிட்ட பாதாம் ஆயில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் கோகோனட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நல்லா பாருங்கள், திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இந்த ஆயில் பார்க்குறதுக்கு. அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை உருளைக்கிழங்கு மட்டும்தான் இதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தோல்லாம் சீவணுன்ற அவசியம் இல்லை, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நம்ம மிக்சியில் போட்டோம்னா அரைப்படாது. ஏன்னா அரை கிழங்கு தானே எடுத்துருக்கோம், அதனால் நமக்கு அரைஞ்சி வராது. இந்த மாதிரி துருவி எடுத்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து ஜூஸ் கிடைக்கும். நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தான் நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம துருவி எடுத்ததை இதை அப்படியே நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இதனுடைய ஜூஸை வந்து எடுக்க போகிறோம். இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நல்லா நம்ம இறுக்கி பிழிஞ்சோம்னா ஜூஸ் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும். இந்த ஜூஸை நம்ம இப்படியே பயன்படுத்த போகிறது இல்லைங்க. நான் சொல்கிறேன் எப்படின்னு. நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். விட்டதுக்கு அப்புறமேட்டு இதில் அடியில் வந்து ஒரு மாவு மாதிரி நமக்கு படிஞ்சு விடும். அதை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டார்ச் தாங்க. அந்த ஸ்டார்ச் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷனை வந்து சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ நாம் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸ் இருக்குது. இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா நம்ம அடியில் வந்து நமக்கு ஸ்டார்ச் வந்து கிடச்சிக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே மேலாப்பில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள் அடியில் எந்த அளவுக்கு நமக்கு படிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ படிஞ்சிருக்கிற நம்ம இந்த ஸ்டார்ச் எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கோகோனட் ஆயிலும் பாதாம் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பவுலில். அதில் வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டார்ச்சை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துடும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இந்த மாதிரி மிக்ஸ் ஆகுமா அப்படின்ட்டு. பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணும்பொழுது எப்படி வந்து க்ரீம் மாதிரி மாறுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டார்ச் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குது பாருங்கள். அப்படியே நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். திக்காகவும் மாறிடும் நமக்கு. ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வந்து முதல்ல மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை பார்த்துடலாம். அப்படியே எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள் பொடி தாங்க. இந்த மஞ்சள் பொடி வந்து நான் குழம்புக்கு சேர்க்குற மஞ்சள் பொடி சேர்க்கலை. இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள். அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன்.
கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து மஞ்சள் கலரில் ஃபேஸ் வந்து மாறும் அப்படின்றதுனால நான் மஞ்சள் பொடி வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஃபேஸில் இந்த மஞ்சள் நிறம் பிடிக்குன்றதுனால நான் வந்து கஸ்தூரி மஞ்சளை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது இது கருப்பாக மாறிடக்கூடாது, அந்தளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு காஃபி பவுடர் நிறத்துக்கே இந்த மஞ்சள் பொடியும் சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஹையில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே அடி பிடிச்சி கருகி போயிடும். அதனால் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கோகோனட் ஜெல்லை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம மஞ்சள் பொடியும் காஃபி பவுடரும் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பொடியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது வந்து எப்படின்னா கலக்கும்போது நமக்கு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இது வந்து அந்த கோகோனட் ஆயிலில் வந்து நல்லா வந்து ஊறி வரும்பொழுது நமக்கு நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும். பாருங்களேன், நான் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக மாறிடுச்சு. நல்லா ஊறுது இல்லையா, அதனால் நல்லாவே திக்காக மாறிடும். இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணுறது வந்து நல்லா திக்கான கெட்டியான தயிர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து தயிர் ஆட் பண்ணதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டிட்டிங்கன்னா சூப்பராக க்ரீம் மாதிரி வந்துடும். ஆனால் அந்தளவுக்கு தேவை இருக்காது. பாருங்கள் எப்படி க்ரீமாக மாறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், டேனெல்லாம் ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது வரன்னு அதனால் ஒரு மாதிரி சுருக்கங்களாக இருக்குது அப்படின்னா இதை ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே ஒரு மாதத்துக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல மாய்ஸ்சராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம், எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை. இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி லைவாக ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க, அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸில் ரிசல்ட் பார்க்குறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம ஃபேஸை வந்து கிளியராக வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் ஃபேஸில் எந்த பேக்காக இருந்தாலும் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா நல்லா அப்படியே பிடிச்சிரும். உங்களுக்கு வந்து லிக்விடாக இருந்தால் வலிய ஆரம்பிச்சிரும். கண்டிப்பாக லிக்விடாக இருக்காது. இதை நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு மாய்ஸ்சராக ஆயிருங்க. அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக ஆகிடும். ஏன்னா இதில் நம்ம கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்தளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஸ்கின்னாக மாற்றிடும். நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் இருந்தால் அதை கூட இது வந்து அப்படியே நம்ம எடுக்கும்பொழுது வந்துடும். அதுக்காக பிருவம்லாம் வந்துருமான்னு கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக பிருவத்தில் முடியெல்லாம் வரவே வராது. அந்தளவுக்கு இது முடியெல்லாம் எடுக்காது. லைட்டாக அந்த கன்னத்து ஓரங்களில் இருக்கிற முடிகள்லாம் நமக்கு அப்படியே சூப்பராக வந்துடும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்கள் இந்த மாதிரி பேக்கை அப்ளை பண்ணும்போது அந்த முடியெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிடும். ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. எந்த அளவுக்கு ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். என் கழுத்தில் இருக்கிற கலருக்கும் என்னுடைய கன்னத்தில் வர கலருக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. செம்ம பிரைட்டாக மாற்றிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணி பிரைட்டன் பண்ணி நல்லா க்ளோவாக மாற்றி கொடுத்துருக்கு பாருங்கள். நெத்தியில் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஏதாவது ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் நைஃப் வச்சு தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நைஃபெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஏதாவது டேமேஜ் பண்ணிடும். அதனால் ஏதாவது ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் எல்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க.
பார்த்தீங்களா, நான் எதுவுமே பண்ணலை. அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. வீடியோ பார்க்குறதோடு விட்டுறாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து ஃபேக் இல்லை, உண்மையான பதிவு. 100க்கு 100% உண்மைங்க. சத்தியமாக சொல்கிறேன். நம்பி இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களுடைய ஸ்கின் டோனை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எனக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் ஃபேஸ் செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. நல்லா எல்லாமே ஈவன் டோனில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. என் ஸ்கின்னை ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கைக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது ஃபேஸு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ.